ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆனியன் ரிங்ஸ் செய்ய போகிறோங்க. ஆனியன் பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் அந்த ரெசிபி கரெக்டாக வருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. மைதா 1 கப் எடுத்துக்கலாங்க. 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் கரம் மசாலா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தாங்க, எது வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த மாவில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு பொரிச்சு எடுக்க போகிறோங்க. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. இதை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அந்த ட்ரை பவுடரை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் எல்லாம் அதில் போட்டுக்கலாங்க. அதில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த ஆனியனில் இருக்கிற ஈரமெல்லாம் போகிறதுக்காக நம்ம ஒரு டைம் பரட்டி எடுத்துக்கலாங்க. அதில் பரட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பிளேட்லேயே வச்சுக்கலாங்க. எல்லா ஆனியனும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா ரிங்ஸும் அந்த மாதிரி நம்ம நல்லா கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஆனியன் எல்லாம் இதில் இந்த மாவில் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி, அதாவது திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. அவசரப்பட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் ஃப்ளாரெல்லாம் ஜாஸ்தி பண்ணணுங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ரிங்கை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்படி நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். இந்த மாவில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டுக்கணுங்க. அதுவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோங்க, அதில் இப்போ போட்டுடலாங்க. இந்த மாதிரி தான் எல்லா ரிங்ஸையும் போடணுங்க. ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஈஸியாக இருக்குங்க போடுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ரிங்கையும் ரெடி பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க. இது 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. பாருங்கள், நம்ம ஆனியன் ரிங்ஸ் இந்த மாதிரி போட்டாச்சுங்க. இப்போ திருப்பி விடலாங்க. திருப்பி விட்டாச்சுங்க. 1 செகண்ட் கழித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம ஆனியன் ரிங்ஸ் இந்த மாதிரி போட்டாச்சுங்க. இப்போ திருப்பி விடலாங்க. திருப்பி விட்டாச்சுங்க. 1 செகண்ட் கழித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்மளோட ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நாம் செஞ்ச ஆனியன் ரிங்ஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. சூப்பராக செமையாக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.